என்ன கேள்வி கேட்டீங்க? ஃபேன் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, நான் தாங்க ஐயா எனக்கு ஃபேனு. எனக்கு எதுக்குங்க ஐயா ஃபேனு? வெயில் காலத்தில் உடம்ப நானே குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் ஐயா. காலையில் எழுந்திரிச்சா வெந்தண்ணி சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்சா வெந்தண்ணியா? இந்த வேகாத வெயிலில் யாராவது வெந்தண்ணி சாப்பிடுவாங்களே ஐயா? பச்சை தண்ணி சாப்பிடணும். காலையில் எழுந்திரிச்சு ஒரு லிட்டர் நீர் ஆகாரம் சாப்பிடுங்க. அப்படி இல்லையா மோர் சாப்பிடுங்க. அதுவும் இல்லையா நெல்லிக்காய், அவ்வை சொன்ன நெல்லிக்கனியை ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க. அதுக்கப்புறம் யோகாவில் பார்த்தீங்கன்னா குளிர்விக்கும் பிராணாயாமம் ஒன்று இருக்குது. குளிர்விக்கும் பிராணாயாமம் இருக்கா? ஆமாங்க. அதை எப்படி செய்யணும்னா, இந்த வீசிங், ஆஸ்துமா ப்ராப்ளம், லோ பிபி இருக்கிறவங்கெல்லாம் செய்யக்கூடாது. மற்றவங்க தாராளமாக செய்யலாம். சும்மா 2 தடவை 3 தடவை செய்துக்கலாம். அதுக்காக அதைவே 5 நிமிஷம் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும் பாருங்க. நாக்கை நீட்டி நல்ல காற்றை உள்ளே இழுக்கணும். முழுங்கி காற்றை வெளியே விடணும். நாக்கால ஆக்சிஜன் வெளியே இருக்கிற காற்றை உரியணும். முழுங்கி கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் மூக்கு வழியாக வெளியே விடணும். இது மாதிரி 5 தடவை செய்யலாம், இல்லை 10 தடவை செய்யலாம். அதுக்கு மேலே செய்திடாதீங்க. உடம்பு ரொம்ப குழுகுழுலாக ஜன்னி வந்துடும். அதனால் 5 தடவை செய்தால் போதும். அதே மாதிரி சீத்காரியன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பல்லு வழியில் இழுக்கணும். முழுங்கி கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் மூக்கு வழியாக வெளியே விடுறேன். இது மாதிரி ஒரு 10 தடவை செய்யன்னு வைங்க. நமக்கு ஏசியும் வேண்டாம், உடம்பே கூலிங் ஆயிரும். நீங்கள் காரில் போகும்போது செய்யலாம், வெயிலில் போகும்போது செய்யலாம், பஸ்ஸில் போகும்போது செய்யலாம், எங்கே போனாலும் இதை செய்துக்கலாங்க ஐயா. இதில் நிறைய முறைகள் இருக்குது. இன்றைக்கி இந்த 2 முறைகள் போதும். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.